வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வாரம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நம்ம எப்படி வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும், மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து வாரம் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக தான் எடுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலுங்கிறது வந்து நிறையா வந்து பெய்டு வெர்ஷன் தான் நிறையா இருக்குது. ஃப்ரீயாக எப்படி நம்ம ட்ரேடிங் வியூவில் மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ணி நம்ம எப்படி பார்க்கலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் கொண்டு வரலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் நான் டைப்ஸ்னு வச்சுருக்கிறேன். ஒரே நிமிஷம் டெலீட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரும். மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூ இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ட்ரேடிங் வியூவில் அக்கௌண்ட் இருக்கும். பட் இல்லைனா அக்கௌண்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னு வச்சுருப்பீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லை போட்டும். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக இருக்கு இல்லையா மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது தான் இதோட நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. ஏன்னா எல்லா மார்க்கெட் ப்ரொஃபைலையும் விட ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் லோட் ஆகட்டும். லோட் ஆகணுன்னா எப்படி நம்ம இதை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே லோடாகி முடிஞ்சிடும். அந்த இதை பண்ணோன்னே ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னே ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. கீழே போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக கீழே போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது தெரியுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இது ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரேட் இண்டிகேட்டர்னு இருக்குது. நான் ஆல்ரெடி இது அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக போய் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை இது பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரம் இண்டிகேட்டர்னு இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேவரேட் இண்டிகேட்டர்னு இருக்கா. இப்போ நீங்கள் இதில் இந்த ஆட் ஃபேவரேட் இண்டிகேட்டரை அப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நேராக வந்து நம்மளோட ட்ரேடிங் வியூ போங்க. ட்ரேடிங் வியூவில் என்ன பண்ணணும் இப்போ நம்ம சொல்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குரோம் ப்ரௌசரில் போய் இந்த ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஆட் டு ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ நேராக இண்டிகேட்டர் போங்க. இண்டிகேட்டரில் இப்போ இதில் இந்த ஃபேவரேட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபேவரேட். இந்த ஃபேவரேட் இண்டிகேட்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே என்ன நம்ம பார்த்தோம் ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் பண்ணோமா, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம் எனக்கு நான் வரட்டும். நான் ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபேவரேட்டில் இருக்கா, இதை அப்படியே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நேராக நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு இருக்கா வந்துருச்சா. இப்போ நம்ம செட்டிங்ஸில் தான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை போய் நம்ம இது பண்ணணும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் வந்து எல்லா இதுக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பார்த்தா டிக் பர் லெவல்னு இருக்கும். இந்த டிக் பர் லெவல் வந்து நீங்கள் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 100ன்னு வைங்க. பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 200ன்னு வைங்க. அது 100னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிக் பர் லெவல் என்ன அப்படின்னா, இப்போ என்எஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடிய எல்லா இதுவுமே வந்து 5 பைசா, அதான் ஒரு டிக்குக்கு வந்து 5 பைசா வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ நம்ம 100 அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 100 அப்படின்னா 100 × 5 5 ரூபா சேஞ்சஸ் ஆன உடனே தான் ஒரு டிபிஓ வரும் நமக்கு. டிபிஓன்னு சொன்னோம் இல்லையா, டைம் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏ அப்படின்னா ஒரு டிபிஓ, அடுத்து வரதுக்கூடிய ஒரு ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆனால் ஒரு டிபிஓ. அப்போ ஒரு 5 ரூபா சேஞ்சஸ் ஆன பிறகு தான் நமக்கு வந்து ஒரு டிபிஓ வந்து நமக்கு வந்து வரும். அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த டிபிஓ அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து 100ன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, இதில் 100ன்னு வச்சுக்கோங்க. மேலே இருக்கு இல்லையா அந்த ஹைலைட் பேஸ்ட்டு விபின்னு இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம், வேல்யூ ஏரியா இந்த இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்டென்ஷன் லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து டெய்லி தான் எக்ஸ்சேஞ்ச். இந்த டைம் இருக்குது பாருங்கள் பிரதர், இந்த டைமிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டைமிங் வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். நமக்கு வந்து டைமிங் வந்து 9, மார்க்கெட் ஆரம்பிக்கிறது 9:15 தானே ஆரம்பிக்கும், 9:15. ஓகே, க்ளோசிங் டைம் நமக்கு வந்து 3:30 இல்லை 3:15 தான் நமக்கு டைம். ஏன்னா 3:15 தானே கேண்டில் ஆரம்பிக்கும், அப்போ 3 மணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 3:15, அவ்வளோதான். இதில் என்னென்னா நம்ம வந்து ஏஎம் பிஎம் இருக்குல்லையே, அதை மட்டும் பார்த்துக்கணும். இதை மட்டும் செக் பண்ணி அப்படியே அவ்வளோதான், இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். வேறு என்ன, இந்த ப்ரொஃபைல் லென்த்துன்னு இருக்கு இல்லையா, இது 60 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இதாக இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து இந்த A to Zன்னு இருக்குல்ல, இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஏங்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கும். ஐபி ரேஞ்சு 2 தான். ஐபி வித் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஐபி வித் லைன் வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு 4 வைங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐபி வித் லைன் 4 வைங்க. அப்போ ப்ரைஸ் மார்க்கர் லெவல் வந்து 5 வச்சுக்கோங்க. ஓகே, இதுலேயும் 5 வச்சுக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் சைஸ் நார்மல்லே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிறது இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்டில் எனக்கு வந்து க்ரீனில் பிளாக்கில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து லைன்லாம் வந்து நான் வந்து ஒயிட்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பிஓசி எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் க்ரீனில் கொடுத்துக்கோங்க. க்ரீனில் கொடுத்து 100% வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம், இன்னும் சின்ன செட்டிங்ஸ் மாற்றணும், நம்ம அதையும் மாற்றிடுவோம். கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து பிளாக் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால இந்த வேல்யூ ஏரியா ஹை எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து ஒயிட்டில் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இது யூஸ் பண்ண ஒயிட்டில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, 100 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதை கொஞ்சம் நான் இது பண்ணுறேன், ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வந்துட்டா, இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து யூஸ் பண்ணுறது. இதில் இந்த ஒயிட்டாக இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வேல்யூ ஏரியா, அந்த சென்டரில் இருக்கிற க்ரீன் கலர் லைன் வந்து பிஓசி, 2 பக்கம் மேலே கீழே இருக்கிற ஒரு வெள்ளை கோடு வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் சேஞ்சஸாக இருக்கும், ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரேடிங் வியூவில் அந்த டிஸ்பிளே பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ஒயிட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் மற்றபடி உங்கள் என்ன ஒயிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் ஆப்போசிட் கலர் என்ன இருக்கோ வச்சுக்கலாம். நீங்கள் அது கலர் நீங்கள் எப்படி வேணாலும். செட்டிங்ஸ் இது மட்டும்தான் பிரதர். அந்த பார்த்துட்டிங்க இல்லையா, மார்க்கர் லைன்லாம் வந்து செட் பண்ணலையா, 5, 4ன்னு வச்சோம் இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து டிக்பர் லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து 200 வைங்க, நிஃப்டி பண்ணுறதா இருந்தால் 100 வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் இதில் கேட்டிருந்தாப்புல, சார் எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நான் அவருக்கு நேரில் விளக்கம் கொடுக்குறோட சரி ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்குமே இது உபயோகப்படுமே அப்படின்னு நான் போட்டேன். ஓகே நண்பர், நீங்கள் கேட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டதுனால தான் எனக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி ஓகே, இது நான் போடலை, மறந்துட்டேன், இதை நான் முதல்ல கொடுத்துருந்துருக்கணும். ஓகே பரவாயில்ல, உங்களுடைய அந்த கேட்ட அந்த இது நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே நண்பரே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நிறைய நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ட்ரேடிங் வந்து நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு ரூ. 500 1000 அப்படிங்கிறது எடுக்கணும், இன்கம் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் மார்க்கெட்டில் காலையிலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகணும், 9:15 ஓப்பன். டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெல் பட்டன் எடாபிள் பண்ணால் தான் நான் வந்து டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேஷன் ஆகும். அதனால் காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நான் வந்து டெய்லி வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து மார்க்கெட்டை லைவாக ஓப்பன் வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கே இருக்கும், நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணுமா, புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணணுமா, டெய்லி அந்த வீடியோ போடுவேன் நான் வந்து. ஏன்னா நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ்கள்லாம் அதை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்களேன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா அதை உபயோகப்படுத்திக்கோங்க. நான் வந்து எனக்கு கிடைச்ச நான் வந்து ஒரு 5 வருஷமாக ட்ரேட் பண்ணி அதில் நிறைய லாஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து ஓனாக உட்காந்து கற்றுக்கிட்டதுக்குள்ளவுடைய இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.